வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சன்ல ரொம்பவே சுலபமா பண்ணக்கூடிய ஸ்வீட் நெய் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதி விட்டா போதும். ரொம்ப நேரம் இது கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒரு சிறு கம்பி பதத்துக்கு இது வந்தா போதும். இப்போ இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இதை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. எதுக்குன்னா இந்த நெய் சுட சுட நம்ம சேர்க்கணும். அதனால இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க. இப்போ பாருங்க, சீனிப்பாக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவை நீங்க சலிச்சு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. நீங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல சுட சுட இருக்கிற நெய்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இதுல கத்தி வச்சு கீரல் போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சூப்பரா பீஸா மைசூர் பாக் தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த நெய் மைசூர் பாக்கை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியா சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.